இயேசு கிறிஸ்து என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணினால் என்னில் உங்களுக்கு பங்குண்டு என்று சொன்னார். ஜீவனுண்டு என்று சொன்னார். உங்களை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னார். அப்படி புசிக்கிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல அவனும் என்னால் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அப்படி மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுவது என்றால் என்ன? நான் சபையிலே போய் அப்பம் புசித்து விட்டு வந்து அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்ததாக எண்ணிக்கொள்கிறோம். இல்லை, அவரால் பிழைக்கிற ஒரு வாழ்க்கையைத்தான் அவர் இங்கு பேசுகிறார். அது பாடுள்ள ஒரு வாழ்க்கை, மாம்சத்தையும் இரத்தத்தையும் பிழித்தெடுக்கிற ஒரு வாழ்க்கை, பாடுள்ள ஒரு வாழ்க்கையைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கு பேசுகிறார். சிலுவை சுமக்கிற ஒரு வாழ்க்கையைத்தான் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். அவனை கடைசி நாளில் நான் உயிரோடு எழுப்புவேன் என்று விசேஷ முக்கியத்துவத்தை அவனுக்கு தருகிறார். எல்லோருக்கும் இந்த முக்கியத்துவம் கிடையாது. அவருடைய மாம்சத்தையும் அவர் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கே, அனுதினமும் தன் ஜீவியத்திலே இப்படியாக வாழுகிறவனுக்கே இது தருகிறார். எல்லோரும் இதை அடைய முடியாது. அவரை போல பின்பற்றி பிதாவின் சித்தம் செய்து தன் வாழ்க்கையை தன் இஷ்டப்படி வாழாமல் தேவன் காண்பிக்கிறபடி அவர் சித்தம் செய்கிற ஒரு மனுஷனே இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறான். அவர் பாடுபட்டது போல அவனும் பாடுபடுகிறான். அவர் சித்திரவதை அனுபவித்தது போல அவனும் அனுபவிக்கிறான். அவர் சிறுமைப்பட்டது போல அவனும் சிறுமைப்படுகிறான். அவன் நொறுக்கப்பட்டது போல அவனும் நொறுக்கப்படுகிறான். அவன் மாம்சத்தில் இருக்கிற ஆசைகள், இச்சைகள் அனைத்தும் தூள் தூளாக அவர் சித்தம் மட்டுமே நிறைவேற அவன் தேவ பிள்ளையாக மாறுகிறான். உறுதியாக பலமாக நிரூபிக்கப்படுகிறான் தேவ பிள்ளை என்று. இயேசு கிறிஸ்து பலமாக நிரூபிக்கப்பட்டார் தேவ பிள்ளை என்று. பிதா அவரை கடைசி நாளிலே மரணமானது அவரை ஆளாதபடிக்கு உயிரோடு எழுப்பினது போல இவனும் எழுப்பப்படுவான். மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவன்தான். அவருடைய இரத்தத்தினாலே இரத்தத்தை புசிக்கிறான், அவர் மாம்சத்தை புசிக்கிறான். இப்படிப்பட்டவனே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் ஆவான். இப்படிப்பட்டவனே அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான். இப்படிப்பட்டவனே பிதாவினாலே கிறிஸ்து பிழைத்தது போல கிறிஸ்துவினாலே இவனும் பிழைக்கிறான்.